சும்மா மண்ணுன்னு புலம்பிட்டு இருக்காதம்மா. மண்ணு தான் முக்கியம். நான் என்னன்னு படிக்க வச்சுங்க? முதல்ல 10 ஏக்கர் வச்சுதான் உன்னை படிக்க வச்சோம். இன்னும் வெய்யனா நடுவோட தான் நிக்கணும். அப்புறம் எனக்கு ஏரோநாட்டிக்கல் படிக்க வச்சுங்க? எதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்த்துட்டு இருக்கானோ? உன் கூட படிச்சவலாம் இப்படிதான் வெளிநாட்டு போகணும்னு அப்பன் சொத்த விரைமான பாக்குறானா? சும்மா புரியாம பேசாதம்மா. பைலட் ட்ரைனிங்லாம் ஆஸ்திரேலியா படிச்சாதான் மரியாதை. நம்ம நாட்டுல படிச்சா ஒன்னும் பண்ண முடியாது. என்னவோ பண்ணுங்க. நீ ஆச்சு உன் அப்பனாச்சு. மா அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்குதுப்பா. பைலட் ஆகணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே லட்சியம்ப்பா. பெரிய ஆளான ஒண்ணு என்ன சாமி ஆகணும்? அப்பா மாதிரி விவசாயி ஆகணுமா? இல்ல. டாக்டர்? இல்ல. இன்ஜினியர்? ஆகாசத்துல பறக்கணுமா? கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் கொடுத்தா போதும்பா. மற்ற செலவெல்லாம் கூட நான் பார்ட் டைமா வேலை செஞ்சு பாத்துக்கிறேன்ப்பா. ஆகாசத்துல பிறந்தாலும் சோறு மண்ணில இருந்தானே கண்ணு கிடைக்கும். எவ்வளவு கண்ணு வேணும்? ஒரு 10 லட்சம் ஆகும்பா. பைத்தியமா உங்களுக்கு? இருக்கிற 10 ஏக்கரை விற்க போறீங்களா? 10 ஏக்கரா விற்கிறதா யாருன்னு சொன்னா? ஏக்கராவுக்கு 2 லட்சம் கொடுக்கலன்னா அந்த புரோக்கர் சொன்னால 5 ஏக்கரா வித்தாலே போதும். பையன் ஆசைப்படுறான்னு. வணக்கம் அன்பு நேயர்களே. நிலம் உங்கள் கையில் நிகழ்ச்சியில் இப்போது நம்ம கூட இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? The one and only பசுமை பச்சை முத்து. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்க பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றத மக்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தூரத்துல நம்ம பிளாட் அமைஞ்சிருக்குதுங்க. இங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க. தடுக்கி விளையாட தூரத்துல ஸ்கூலு, காலேஜ், ஆஸ்பத்திரி இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானது தண்ணி இல்லைங்களா? கண்டிப்பா சார். வெறும் 10 அடி ஆழத்திலேயே தண்ணி இருக்குது. வேற எங்கேயாவது 10 அடியில் தண்ணி இருந்தா கலக்கால எப்படி போடுவீங்க? வா நான் சொல்றேன். நெசத்தானே சொன்னேன். அண்ணே நிலவிக்க பாட்டு வந்திருக்குண்ணே. வணக்கமுங்க. வாங்க விவசாயி, என்ன விஷயம்? என் நிலத்துல ஒரு 5 ஏக்கரா விற்கணுமுங்க. நல்லா இருக்கிற நிலத்தை நான் என்னத்துக்கு விற்கணும்? ஏக்கராக்கு 2 லட்சம் தரங்க. ஒரு பிளாட் ஃப்ரீயா தரேன். யோசிச்சு சொல்லுங்க. சரிங்க, நீங்க கிளம்பலாம். உங்க பேரு தானுங்க. என் பேரும் பச்சைமுத்து. ஆனா நான் விவசாயிங்க. ஏனுங்கண்ணா விவசாயத்தை விட்டு போட்டீங்களா? பையன் வெளிநாடு போறானுங்க. பையன் என்ன படிச்சிருக்கிறான்? ஏரோநாட்டிக்கல டிப்ளமோ முடிச்சிருக்கேங்கண்ணா. ஏறோ என்ன கருமாந்திரமா. ஆனாங்க இப்பெல்லாம் அந்த ரேட்டுக்கு போறது இல்லைங்க. என்ன ஏக்கராக்கு 1 லட்சம் தரலாம். 10 லட்சம் ஆகும்பா. 10 ஏக்கராவே விற்கணுமா? சரிங்க, கொடுத்துட்றானுங்க. ஆனா ஒண்ணு, வீட்டோட சேர்த்து கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நாட்டு பொண்ணு இல்லைங்களா, ஓட்டு வீடு இருந்தா நல்லாவா இருக்கும்? யோசிச்சு சொல்றானுங்க. ஏனுங்க என்னவோ சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குங்க. இன்ஜினியரை போய் பாருங்க. எங்க நிலத்தை ஏன் சார் அளக்குறீங்க? நீங்க தான் லேண்ட் ஓனரா? இங்க சிறப்பு பொருளாதார மண்டல ப்ராஜெக்ட் வந்திருக்கு. 8 லேண்ட் ரோடு போட போறாங்க. அதனால கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க. பயப்படாதீங்க, உங்க இடத்துக்கான வேல்யூ கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. எவ்வளவு சார் கொடுப்பீங்க? என்ன ஏக்கருக்கு ஒரு 50,000 ரூபாய் தருவாங்க. நீ யாரியா எங்க நிலத்துக்களை பேச? மா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட மரியாதை பேசுமா. பேசினி அம்மாவை கூட்டு போ. போமா. எல்லாமே உன்னால தானே. நாயே வெள்ளிக்கிழமை ரியல் எஸ்டேட் காரன் கூட 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னான் சார். அவன் கொடுப்பான் சார். கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. இப்படி எத்தனை விவசாயிகளோட நிலங்களை சார் பிடிங்கிருப்பீங்க? எல்லா நிலத்திலையும் தாரை ஊத்திட்டீங்கன்னா எதா சார் சாப்பிடுவீங்க? நாங்க என்ன சார் செய்ய முடியும்? கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதானே செய்ய முடியும்.
10 லட்சம் வீட்டோட ஆகும்பா. சேர்த்து கொடுக்கறதா இருந்தா நான் அதனால வாங்கிக்கிறேன். கவர்மெண்ட் உங்க நிலத்தை எல்லாம் எடுத்துக்க போறாங்க. பா பா என் பிள்ளைய போல பார்த்துக்கிட்டேன் உன் மேல தார பூச போறாங்களே. பா பா $5 லட்சம் கொடுத்துருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க சாமி. மேட்டுப்பாளையம் பக்கத்துல 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குங்களாம்ப்பா. என்னதான் ஆகாசத்திலே பறந்தாலும் சோறு மண்ணில் இருந்தானுப்பா கிடைக்குது. முதல்ல விவசாயத்தை பார்த்துக்கிறேனுப்பா. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை.